Hi guys, welcome to my channel. ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோவுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லாகிடெக்கோட கேமிங் மவுஸ் G102ங்கிற ஒரு கேமிங் மவுஸோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் எனக்கு வந்து அமேசான்லேருந்து வந்த பார்சல். ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக்கிங் பற்றி சொல்லணும்னா ஜஸ்ட்டை வந்து வெறும் கவரில் அப்படியே சும்மா பார்சல் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரீட்டைல் யூனிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ பெருசாக எந்த ஒரு பேக்கிங்கும் கிடையாது. ஸோ வரும்போது ட்ராவலில் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ நீங்கள் அமேசானில் ப்ரைம் மெம்பர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக பேக் பண்ணி 1 day டெலிவரியிலே கிடைக்கும். ஸோ நான் ஆர்டர் பண்ணி 4 days வெயிட் பண்ணி தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து ரீட்டைல் யூனிட். ஸோ நீங்கள் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா சில வந்து கேமிங் மவுஸுடைய சில டீட்டெயில்ஸ் இருக்குது, எந்த ஓஎஸ்லாம் சப்போர்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 1995 ஒரிஜினல் ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு வந்து வெப்சைட்ஸில் கொஞ்சம் கம்மியாகவே கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே ஒரு நல்ல ப்ராடக்ட் வாங்கின ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மவுஸில் யூஸ் பண்ணிக்க சென்சார். ஸோ லாகிடெக்கோட மவுசஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேமிங் மவுஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ டெல்டா 0 அண்ட் ஹீரோ சென்சார்ஸ்லாம் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த சென்சார் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சென்சார். ஸோ உங்களுக்கு பட்ஜெட்டில் அதுவும் இந்த பட்ஜெட்டில் 1000 rupees செக்மெண்ட்டில் ஒரு கேமிங் மவுஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் லாகிடெக் G102 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நார்மல் மவுஸ்க்கும் கேமிங் மவுஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் தான். ஸோ இந்த கேமிங் மவுஸில் இருக்கக்கூடிய சென்சார் 8000 dpi வரைக்குமே போகும். ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு கேமிங் மவுஸ் இருக்குது. ஸோ அது கூட ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ வாங்க இப்போ மவுஸை வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் லாகிடெக் G102 கேமிங் மவுஸ். ஸோ பார்த்தீங்கன்னா லோகோ இருக்குது. தென் மவுஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் பாடி தான். அண்டு பட்டன்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் பட்டன்ஸ் நல்லா இருக்குது. ஸ்க்ராலிங் வீல் சூப்பராக இருக்குது. ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா அது வந்து டிபிஐ பட்டன். ஸோ எக்ஸ்ட்ராவாக சைடில் 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மவுஸ் வந்து 6 பட்டன்ஸோட வருது. எல்லா பட்டனுமே ப்ரோக்ராமபிள். அதுக்கு சாஃப்ட்வேர் இருக்குது. அண்ட் யூஎஸ்பி நார்மல் யூஎஸ்பி கோல்டு பிளேட்டட் கூட கிடையாது. அது ஒரு ட்ராபேக். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் வந்து நார்மல் கேபிள் தான், பிரைடட் கேபிள் கிடையாது. ஸோ இது வந்து இங்கே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாகிடெக்கோட G102 எப்படி நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ கேமுக்காக நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, ஸோ அப்புறம் RGB லைட்டிங்ஸ் நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிற ஒரு தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ அது வந்து லாகிடெக் G102 ஃபுல் ரிவ்யூ வீடியோவாக இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் அந்த வீடியோவே போய் பாருங்கள். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் லாகிடெக் G102 கேமிங் மவுஸுடைய RGB லைட்டிங்ஸ். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.